அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். நம்மில் நிறைய நபர்கள் உடலில் பல சிரமங்களால், குறிப்பாக உடல்வலி, கைவலி, கால்வலி, தலைவலி, இடுப்பு வலி என்ற பல சிரமங்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான மருத்துவத்தை குர்ஆன் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அவர்களின் உடலை தேற்றிக் கொள்வதற்காக மருத்துவம் பலவற்றை பார்த்தாலும், அது ஆங்கில மருத்துவமாகட்டும், சித்தா மருத்துவமாகட்டும், எப்படியோ ஒரு மருத்துவத்தை அவர்கள் பார்த்தாலும் வலிக்கான நிவாரணிகளாக அவர்கள் ஆயில்மெண்ட், அது போன்று ஸ்ப்ரே போன்ற எதை அடித்தாலும் அதோடு சேர்ந்து குர்ஆனில் உண்டான ஷிஃபாவையும் தேட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக ஷிஃபா கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. காரணம், அல்லாஹு தாலா சூரத் பனி இஸ்ராயிலே தெளிவாக 82வது வசனத்தில் சொல்லி காட்டுவான், நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். இன்னும் நாம் முஃமினீன்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் படிப்படியாக இறக்கி வைத்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆக குர்ஆன் என்பது பல நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது என்று குர்ஆன் தெளிவாகவே பேசி காட்டுகிறது. அந்த நிவாரணத்தை எப்படி பெறுவது? உடல்வலி, கைவலி, தலைவலி, இடுப்பு வலி போன்ற சிரமங்களிலிருந்து ஷிஃபா பெறுவதற்கு என்ன ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். 3 விதமான மருத்துவத்தை இங்கு நம்மால் சொல்ல முடியும். அதில் ஒன்று வெறுமனே ஓதி உடலில் தேய்த்து கொள்வது, உடலில் ஊதிக்கொள்வது. மற்றொன்று, நாம் எந்த மருந்தை வலிக்காக பயன்படுத்துகிறோமோ, அது ஆயில்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வலி நிவாரணியான எண்ணெய்களாக இருக்கட்டும், அவைகளில் ஊதி நம் உடலில் தேய்த்து கொள்வது என்பதாக நாம் இந்த இடத்திலே பதிவுகளை தனியாக காண்போம். ஆரம்பமாக நாம் நிவாரணத்திற்காக தேய்க்கக்கூடிய மருந்தாக இருந்தாலும், எண்ணெய்களாக இருந்தாலும் அல்லது சாதாரணமான எண்ணெய்கள் வாங்கினாலும், அவற்றில் சூரா யாசீனில் வரக்கூடிய 78, 79 وَضَرَبَ لَنَا مَثَلًا وَنَسِيَ خَلْقَهُ قَالَ مَنْ يُحْيِي الْعِظَامَ وَهِيَ رَمِيمٌ قُلْ يُحْيِيهَا الَّذِي أَنشَأَهَا أَوَّلَ مَرَّةٍ وَهُوَ بِكُلِّ خَلْقٍ عَلِيمٌ என்ற இந்த 2 வசனங்களை 41 முறை ஊதி அந்த மருந்திலே அல்லது அந்த ஆயில்மெண்ட்டிலே அல்லது அந்த எண்ணெயிலே இஷ்ஃபி என்று நாம் ஊதிக்கொள்ள வேண்டும். இஷ்ஃபி அப்படின்னா நிவாரணத்தை கொடுப்பாயாக என்று பொருள். அதில் ஊதி அந்த எண்ணெயை தேய்த்து வர நிச்சயமாக உடல்வலி, உடலில் உண்டான சிரமங்கள் மிக விரைவாக நீங்கும் என்று மகான்மார்கள் நமக்கு குர்ஆனினுடைய அந்த பலன்களை பற்றி சொல்லும் பொழுது தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு மருத்துவம் சூரத்துல் கலம் 29வது ஜுசுவிலே வரக்கூடிய சூரத்துல் கலம் 2வது சூரா, அவற்றின் கடைசி 2 வசனங்கள் 51, 52 وَيَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ وَيَقُولُونَ إِنَّهُ لَمَجْنُونٌ وَمَا هُوَ إِلَّا ذِكْرٌ لِلْعَالَمِينَ என்ற இந்த 2 வசனங்களை ஓதி உடலில் ஊதிக்கொள்வதும் நிவாரணத்தை நிச்சயமாக தரும். அதே போன்று சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய 102, 103வது வசனங்கள் கொஞ்சம் பெரிய வசனம். இவற்றையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, இந்த வசனத்தை மட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் 1 அல்லது 3 அல்லது 5 அல்லது 7 என்ற முறைப்படி பரதான தொழுகைக்கு பின்னால் ஓதி உடலில் ஊதி வர நிச்சயமாக உடல் வலி நீங்கும். குறிப்பாக தொழுகை இல்லாத நபர்கள், பெண்கள் இந்த வசனங்களை ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். அந்த சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய நீண்ட வசனம் வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான என்பதாக ஆரம்பிப்பதிலிருந்து லவ்கானு யஅலமூன் என்று முடியும் வரை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த பதிவிலே, நம்முடைய இந்த ஸ்கிரீனிலே உங்களுக்கு அந்த வசனங்கள் காண்பிக்கப்படும். இவற்றை ஓதியும் நீங்கள் நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா பரிபூரண ஷிஃபாவை எல்லா மக்களுக்கும் தந்தருள் புரிவானாக.